சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மீனவர்களை இந்திய கடற்படையிடம் ஒப்படைப்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை நமது செய்தியாளர் ராமநாதபுரம் செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்போம். ஆனந்தன், இப்போ இந்திய மீனவர்களை கடற்படையிடம் ஒப்படைப்பது நிறுத்தி வைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அதாவது பிரியா, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இலங்கை நீதிமன்றங்களால விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை இன்னைக்கு 12 மணி அளவில் சர்வதேச எல்லை கடல்ல இலங்கை கடற்படை இந்திய கடலோர காவல்படை ஒப்படைக்கிறதா நேற்று ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. இந்நிலையில இலங்கையில நேற்று காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டதுனால வழக்கத்துக்கு மாறாக கடல் சீற்றமா இருக்கிறதா இன்னைக்கு ஒப்படைக்கிற பணி காலதாமதமா இருக்கு. அதனால அதிகாலையில இன்னைக்கு 6 மணிக்கு அளவில் இலங்கை கடற்படை இந்திய கடலோர காவல்படைக்கு ஒரு சவால், அதாவது ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. அதுல கடல் வழக்கத்துக்கு மாறா இருக்கிறதுனால நீங்க எங்களுடைய மீனவர்கள் அழைத்து வர வேணாம், தற்காலிகமா அதாவது மறு அறிவிப்பு வருவரை நீங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதனால இரு நாட்டு மீனவர்களும் ஒப்படைக்கிற பணி காலதாமதமா ஏற்படுது. பிரியா, ஆனந்தன், இப்போ இலங்கை சிறையில இருக்கும் மற்ற மீனவர்களை எப்ப விடுவிக்கப்படுவார்கள்ங்கிற தகவல் ஏதேனும் இருக்கா? அதாவது ராமநாதபுரம், புதுக்கோட்டை, காரைக்கால், நாகை உள்ளிட்ட 293 மீனவர்கள் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தாங்க. நேற்று முன்தினம் 161 மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட நிலையில, ஆனா இலங்கை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா 52 மீனவர்களை மட்டும்தான் நாங்க விடுதலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழகத்துல இருக்கிற, அதாவது குறிப்பா சென்னையில இருக்கிற மீனவர்கள் 52 மீனவர்கள், அதாவது இலங்கை மீனவர்கள் 52 பேர் தான் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில இலங்கையில உள்ள இந்திய மீனவர்களும் 52 பேர் தான் ஒப்படைக்க இருக்கிறதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு 52 மீனவர்கள், அதாவது தமிழகத்தில் உள்ள 52 மீனவர்களை ஒப்படைத்து விட்டு இலங்கையில விடுதலையான 52 மீனவர்கள் அழைத்து வர்றதா தான் திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த திட்டம் கடல் சீற்றம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பிரியா, ஆனந்தன், தகவல்களுக்கு நன்றி.